ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சிம்பிளான சிக்கன் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். தேங்காய்லாம் சேர்க்காமல் சிம்பிளாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு வாணலில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் சோம்பு போட்டுக்கோங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கணும். ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதை போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி, பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்குறோன்னா சீக்கிரம் வதங்கிடும். கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணும், குழஞ்சி வரணும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கழுவி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்து நல்லா கிளறி விட்டுறலாம். நல்லா சிக்கனை கிளறி விட்டுட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. வரமிளகாத்தூள் இருந்தால் அது கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. காஷ்மீரி சில்லி பவுடர் அது கொஞ்சம் சேர்த்துக்கலாம். 3 மசாலாவையும் போட்டு நல்லா கிளறணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். சரி. நல்லா கிளறணும். சிக்கன் மசாலா இருந்தால் அது கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சிக்கன் குழம்பு மசாலா அது கொஞ்சம் சேர்த்துக்கலாம். வீட்டில் அரைச்ச மிளகா பொடி இருந்தால் அது 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மல்லிப்பொடி ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். பொடியெல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. கிளறிட்டு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். அதிகமாகலாம் சேர்க்க வேணாம், கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி சிக்கன்லேயே தண்ணி விடும், அதனால் நம்ம கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு நல்லா கொதி வர வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும். கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். நீங்களும் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.